My name is Madesh Muniappan. I will post of Tensuk University in China. Thus, my topic is indication of organic significance of immunohistochemical expression of V16 and V27 in blood tumor cancer. Student now is corona cancer cases world 6 lakh. Maybe this year, maybe increase of 1 lakh. Maybe 7 lakh. 7 lakh people affected in cancer. Maybe more than only cure only. Maybe 2 lakh only just cure. Maybe you know cancer cell just more affected in maybe many type of cancer. You just maybe all people just know cancer. Maybe now is so many problem cancer in just blood tumor cancer. வந்து எல்லாருக்கும் ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகுறது வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லை. இப்போதைக்கு நான் மேபி வேர்ல்டில் வந்து இப்போ 7 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதில் வந்து 4 லட்சம் பேர் தான் லேடிஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. மற்ற 3 லட்சம் பேர் வந்து பாய்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க மோஸ்ட் ஆஃப். இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து 10வது இடத்துல வந்து இந்த கேன்சர் வந்து இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4வது இடத்துல வந்து இந்த கேன்சர் வந்து அதிகமாக இருக்கு. நீங்க வந்து பார்மசிக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க கணக்கெடுத்தீங்களானவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போய் கணக்கெடுக்க சொல்லி ஒரு மாசத்துக்கே 15,000க்கு மேல வந்து இந்த கேஸ்ல வந்து அப்டேட் ஆகுறாங்க. இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ரீசெண்டா தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒண்ணு, ரெண்டாவது வந்து நீங்க யூஸ் பண்ற வந்து கிளாத், அதுக்கப்புறம் நீங்க குடிக்கிற தண்ணி. நீங்க வந்து நார்மலா ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து நார்மலா குடிக்கணும். ஆனா நீங்க வந்து அதுவும் தப்பு பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, கிளாத் வந்து ஒழுங்கா வாஷ் பண்ணி போட மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஓகே இது நம்ம ஃப்ரெண்ட் ட்ரெஸ் தான் நம்ம போட்டு போறோம்னு நினைக்கிறேன். மெயின் ரீசனே ஒருத்தர் ட்ரெஸ்ஸை வந்து ஒருத்தர் மாத்தி போறதுனால தான் இந்த கேன்சர் வந்து ஃபர்ஸ்டா வந்து பரவுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க, கேன்சர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க வந்து மேக்சிமம் 30% மட்டும் தான் கியூர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. ஓகே நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பி அதுதான். நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. சில 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 பேர் தெரியும் எங்களால காசு அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க. மேபி நார்மலாவே இருப்பானுங்க, ஆனா அவங்களுக்கு பார்த்தா கேன்சர் இருக்கும். ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து டெய்லியுமே ஒரு கடையில் போயிட்டு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. ஆனா அவருக்கு இது வரைக்குமே ஒரு சின்ன மெடிக்கல் செக் கூட பண்ணதில்லை. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் அவர் எந்த நோயின்னு போனதில்லை. ஆனா அவருக்கு போயிட்டு நார்மலா இப்போ இது ரீசெண்டா ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் போய் இது பண்ணாரு. அவருக்கு வந்து பிளட் டியூமர் கேன்சர் வந்து அவருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா அவர் இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. அவருக்கே அது வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் அதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறைனா போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த கேன்சர் வந்து யாருக்குன்னா பொண்ணுங்க மட்டும் நினைச்சு இருக்காதீங்க, பசங்களுக்கும் எல்லாமே இருக்கு. ப்ளீஸ் சேஞ்ச் ஸ்லைட் 4. இந்த டிஃப்ரென்சேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பொண்ணுங்களுக்கு, ரெண்டாவது இருக்கிற வந்து பசங்களுக்கு. மேக்ஸிமம் இது அஃபெக்ட் ஆகிறது வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தான் இந்த கேன்சர் வந்து அதிகமாக வருது. மேபி பொண்ணுங்களுக்கான கூட 70% கியூர் பண்ண முடியும். ஆனால் பசங்களுக்கு வந்து 30% தான் கியூர் பண்ண முடியும். இது வந்து நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ளஸ் நெக்ஸ்ட் 7th ஸ்லைட். நான் சொன்ன கேட்க மாட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு கன்சர்ன் வேலை இருக்கு அப்படின்னா நம்ம அதை தாண்ட முடியாது. இதுதாங்க மேடம் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த டியூமர் கேன்சர்லேருந்து நான் வந்து வயசுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கண்ட்ரோலு, ரெண்டாவது இருக்கிறது வந்து இதனாலதான் எனக்கு டிலே ஆகுது.
உங்களுக்கு தெரியும் முருங்கை இலை தெரியும், முருங்கை செடி முருங்கை இலை தான் அந்த வந்து ட்ரீட்மெண்ட் தான் இப்போ மேக்ஸிமம் போயிட்டு இருக்கு எங்க லேப்ல வந்து. மேக்ஸிமம் நாங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் 70% வந்து பொண்ணுகள் தான் க்யூர் பண்ண முடியுது. ஆனால் 30% தான் பசங்களுக்கு க்யூர் பண்ணுது. ஏன்னா இது வந்து நீங்கள் எடுத்துக்கிற உணவு, அதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். அப்போதான் வந்து அது வந்து உள்ள இருக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு உப்பு மாதிரி உள்ள இது தேங்கி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு நார்மலாக 5 லிட்டர் தண்ணி குடிச்சா மட்டும்தான் அது வந்து உங்களால் க்யூர் பண்ண முடியும். இன்னொரு ஷாட் வந்து 10வது நாள் நான் வந்து உங்களுக்கு தந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்ப அந்த 10வது நாள் நான் தரல அப்படின்னு வந்து சொல்றேன். உங்களுக்கு வந்து P12, P16, P17, P27 just almost of many cancer. just உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன்று மட்டும்தான். P12, P27 மட்டும் வரும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. மேபி இது வந்து நிறைய கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகிற வந்து சான்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள் எல்லாருமே. நீங்கள் வந்து ஃபார்மசி ஸ்டூடெண்ட் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி என்னென்ன இது பண்ணுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இப்போ எங்கள் லேப் என்ன ரிசர்ச் பண்ணுறோன்னா, லேபில் மேக்ஸிமம் வந்து கேன்சர் ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறது வந்து மிட்டோஜெனஸ் தான். மிட்டோஜெனஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரோமோசோம் 9 இதுதான் ஃபஸ்ட் நமக்கு வந்து நமக்கு வந்து பாடியில் வந்து கேன்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுற செல்லே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து குரோமோசோம் 9 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஒன்று, அப்புறம் ப்ரோமேட்டர் ஒன்று இருக்கும். இதில் இன்னபிட்டரில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த செல்லு வந்து கேன்சர் செல் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து சும்மா நார்மலாக ஒரு மைனூட் மில்லி மைக்ரான் அளவு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மில்லி மைக்ரான் அளவு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து எதுவுமே நமக்கு அப்போ வந்து பெயின் தெரியும். நம்ம வந்து என்ன அந்த பெயினை வந்து எதுவுமே உணர மாட்டோம், ஜாலியாக அப்படியே சந்தோஷமாக இருந்துருவோம். அது வந்து போக தான் தெரியும். அது வந்து ஸ்டேஜ் 1, T1, T2, T3, T4, T5 போக வரைக்கும் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்லி அந்த வந்து ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். T3 வரையும் போக வரைக்கும் இருந்தால் க்யூர் பண்ண முடியும். T4க்கு வந்து போயிட்டேன்னா உண்மையிலே வந்து க்யூர் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலே ஓகேனா டாக்டர் அதான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து மைஸுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த மைஸுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் 6 வீக் வந்து எக்ஸ்பிளைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து சாம்பிள் எடுத்து அனலைசிஸ் பண்ண போகிறோம். என்ன நான் வந்து மெடிக்கல் இன்ஸ்டியூட் தான் கொடுத்து பண்ணுறோம். ஆனால் மெடிக்கல் இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 வாரத்துக்கு உள்ளே வந்தால் மட்டும் தான் க்யூர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு 4th வாரத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ க்யூர் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற சாம்பிள் வந்து கண்ட்ரோல் 1, அதுக்கப்புறம் மைக்கோடாக்சின் T2, அதுக்கப்புறம் 3வது வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து முருங்கையில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒன்று கொடுத்துருக்கோம். பிளட் டியூமர் கேன்சரில் வந்து அஃபெக்ட் ஆன செல்லு வந்து ரேட்டோட சிறுநீர் பைக்கு வந்து இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அஃபெக்ட் ஆகுது. 3வது இருக்கிறது வந்து T1, 3வது இருக்கிறது வந்து T4, ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து T5. இப்போ வந்து பார்த்தீங்களா வச்சுக்க, இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அது நார்மலாக தான் இருக்கும். எந்த ஒரு அஃபெக்டும் அந்த அளவுக்கு தெரியாது, மைன்யூட் அளவு தான் இருக்கும். ஆனால் T2ல வந்து அது சின்னதாக பபுள்ஸ் மாதிரி உருவாகும். T4, T5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது வந்து லேடிஸ் வந்து தெரியும். நீங்கள் இப்போ நார்மலாக போயிட்டு வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ரீசனே இந்த கேன்சர்னால் அஃபெக்ட் ஆகுறவங்க தான் முக்கால்வாசி வந்து போயிட்டு கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பொண்ணுங்கள் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி வந்து எப்பயுமே குடிங்க. அன்வான்ட் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லுவேன். நீங்கள் முக்கியமாக என்னென்ன சாப்பிடுவது, முக்கியமாக பிளான்ட் கீரை வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சொல்கிறேன், கார ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. நம்பர் 1 ரீசன் இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகு வந்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லி வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கன்ஃபார்ம் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து நினைப்போம் பாவலுக்காக வந்து கஷ்டமாக இருக்கும் சாப்பிட மாட்டேன் சொல்லிங்கன்னா, அதில் தான் முக்கியமான மெடிக்கல் இஷ்யூவே அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளான்ட் கீரை வகைகள் வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள்
ஒரு வாரத்துக்கு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு டைம்னா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது நான் சொல்லுவேன். இந்த சைடு இருக்கிறது வந்து ஃபீமேலுடைய சாம்பிள். ஃபீமேலுடைய பிளட் டியூமர் கேன்சர் செல் உடைய அஃபெக்ட் ஆன செல்லு. இந்த பக்கம் வைலேட்டன் சாம்பிள் வந்து பசங்களோட சாம்பிள். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்லேயே நல்லா பாருங்க. இந்த சைடு இருக்கு ஃபர்ஸ்ட்டும் பாருங்க, இந்த சைடு இருக்கும் பாருங்க. இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு அஃபெக்ட் ஆனது, இந்த சைடு இனிஷியல்ஸ் வந்து பசங்களுக்கு அஃபெக்ட் ஆனது. அது அந்த இதுலேயே பாருங்க. இந்த பிளட் டியூமர்ல வந்து இப்போதைக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகிறவங்க வந்து பசங்க தான். நம்பர் 1ல இருக்கிறது வந்து இப்போ பொண்ணுங்களோட கம்பேர் பண்ண சொல்லி பசங்களை தான் இப்போ வந்து அதிகமாக இந்த கேன்சர் வந்து உருவாகுது.